ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து தேர்ஸ்டே நைட்டு எடுத்த விலாக் தான். எவ்ரி ஃப்ரைடே வந்து வீட்டில் எல்லோரும் சாமி கும்பிடுவாங்க. ஸோ அதனால் தேர்ஸ்டே நைட்டே வந்து கிச்சன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சிடுறது என்னோடய பழக்கம். அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே வந்து ரொம்ப அடித்த மாதிரி இருந்தது. எண்ணெய் அடித்து போய் பிசு பிசுன்னு இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணலான்ட்டு எல்லாத்தையும் விளக்கி இந்த மாதிரி கத்தியெல்லாம் நல்லா கழுவி வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஸ்பூனுக்கு தனியாக இந்த மாதிரி ஒன்று இருக்குது, நைஃப் ஸ்டாண்ட் மாதிரி. ஸ்பூனுக்கு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுருக்கேன். அதையும் க்ளீன் பண்ணி எல்லாம் வந்து காய வச்சுருக்கேன். அது அப்புறமா தான் எடுத்து வைக்கணும். இதெல்லாம் அந்த ட்ரே எல்லாம் அடியில் வைக்கிற பேப்பரை மாற்றிட்டு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி தொடச்சி வச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் திருப்தியாக இருந்தது ஓரளவு. இது எவ்ரி வீக்லி ட்வைஸ் பண்ணிவிடுவேன். அப்படி பண்ணாலும் சமைக்கும்போது தெறிக்கிற எண்ணெய் வந்து பட்டு கொஞ்சம் பிசு பிசுன்னு ஆகிடுது. இந்த வாரத்துக்கான என்னோடய க்ளீனிங் வேலை முடிஞ்சிடுச்சு. உங்கள் வீட்டில் எத்தனை நாளைக்கு ஒரு டைம் க்ளீன் பண்ணுவீங்க டோட்டலாக எல்லாத்தையுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.